10 ஆண்டுகளுக்கு ஒரு முறை மக்கள் தொகை கணக்கெடுப்பு என்பது நடைபெற்று வருகிறது. இறுதியாக 2010-11 இந்த மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடைபெற்றது. அதனை தொடர்ந்து பாத்தீங்கன்னா 2020-21 இந்த மக்கள் தொகை கணக்கெடுப்பு அப்படிங்கிறது நடந்திருக்கணும். ஆனா கொரோனா பெருந்தொற்று காரணமாக இந்த மக்கள் தொகை கணக்கெடுப்பு அப்படிங்கிறது நடத்த முடியாத ஒரு சூழ்நிலை ஏற்பட்டு விட்டது. இதனைத் தொடர்ந்து அடுத்த மக்கள் தொகை கணக்கெடுப்பு எடுக்கும் பொழுது சாதிவாரி கணக்கெடுப்பையும் சேர்த்து எடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி காங்கிரஸ் உள்ளிட்ட இந்தியா கூட்டணி கட்சிகள் பாத்தீங்கன்னா தொடர்ந்து வலியுறுத்தி வந்தாங்க. காங்கிரஸ் கட்சியை சார்ந்த ராகுல் காந்தி அவர்கள் கூட பாத்தீங்கன்னா கடந்த நாடாளுமன்ற தேர்தல்ல இந்த சாதிவாரி கணக்கெடுப்பு அப்படிங்கிறத தன்னுடைய முக்கிய வாக்குறுதியா வைத்திருந்தாரு. இதனை தொடர்ந்து வந்த மாநில சட்டமன்ற தேர்தல்களிலுமே இதை ஒரு முக்கிய வாக்குறுதியா அவர் வைத்திருந்தாரு. அவர் தோல்வியே அடைந்திருந்தாலும் நாடாளுமன்றத்தினுடைய எதிர்கட்சி தலைவரா நாடாளுமன்றத்துல பாத்தீங்கன்னா இந்த விவகாரத்தை பத்தி விவாதத்தை ஏற்படுத்தியது மட்டும் இல்லாம சாதிவாரி கணக்கெடுப்பு அப்படிங்கிறத எடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி தொடர்ந்து வலியுறுத்தி வந்தாரு. இருப்பினும் மத்திய அரசு பாத்தீங்கன்னா இந்த சாதிவாரி கணக்கெடுப்பை எடுப்பதற்கு ஒப்புக்கொள்ளவே இல்லை, அதை அவங்க ஏற்றுக்கொள்ளவே இல்லை. இதனைத் தொடர்ந்து பீகார், கர்நாடகா, தெலுங்கானா போன்ற மாநிலங்கள் பாத்தீங்கன்னா தாங்களாகவே சாதிவாரி கணக்கெடுப்பு அப்படிங்கிறத எடுப்பதற்கு அவங்களுடைய வேலைகளை தொடங்கினாங்க. கடந்த 2023 ஆண்டு பீகார் தாங்களாகவே சாதிவாரி கணக்கெடுப்பை எடுத்து இடஒதுக்கீடு சம்பந்தமா ஒரு அறிக்கை வெளியிட்டு இருந்தாங்க. ஆனா பாட்னா ஹைகோர்ட் பாத்தீங்கன்னா இதை ரத்து செய்தாங்க. அவங்க குறிப்பா என்ன சொன்னாங்கன்னு பாத்தீங்கன்னா சாதிவாரி கணக்கெடுப்பு அப்படிங்கிறத பத்தி முடிவெடுப்பதற்கும் இடஒதுக்கீடு பத்தி முடிவெடுப்பதற்கும் முழு உரிமை பாத்தீங்கன்னா மத்திய அரசு தான் இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. இதனைத் தொடர்ந்து மற்ற மாநிலங்கள் தாங்களாக சாதிவாரி கணக்கெடுப்பு எடுப்பதற்கு முற்றிலும் தயங்கினாங்க. இருப்பினும் தேசிய அளவுல இந்த விவகாரம் அப்படிங்கிறது மிகவும் பரபரப்பாக சென்று கொண்டிருந்தது. இன்னும் குறிப்பாக சொல்ல வேண்டும் என்றால் தமிழ்நாடு சட்டசபையில கூட பாத்தீங்கன்னா தமிழ்நாடு முதல்வர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் ஒரு தனி தீர்மானத்தை இந்த சாதிவாரி கணக்கெடுப்புக்காக நிறைவேற்றினாரு. இவ்வாறாக தொடர்ந்து அனைத்து மாநிலங்களும் மத்திய அரசை வலியுறுத்தி வந்தாங்க இந்த மாதிரி சாதிவாரி கணக்கெடுப்பு எடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி. ஆனா மத்திய அரசு செவி சாய்க்காமலே இருந்தாங்க. ஆனால் தற்போது பாத்தீங்கன்னா இந்த விவகாரத்திற்கு அவங்க செவிசாய்த்திருக்கிறாங்க. அதாவது கடந்த ஏப்ரல் 30 பாத்தீங்கன்னா டெல்லியில பிரதமர் மோடி அவர்களுடைய தலைமையில மத்திய மந்திரி சபை கூட்டமானது நடைபெற்றது. இந்த கூட்டத்துல பாத்தீங்கன்னா சாதிவாரி கணக்கெடுப்புக்கு அவர் ஒப்புதல் அளித்திருக்கிறாரு.